Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ TNAU அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. இன்னும் 10 டேஸில் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க நீங்கள் சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதாவது சீட் வேணும், லோ ஃபீஸில் சீட் வேணும், இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் சீட் வேணும், இது போல் என்ன queries இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது போல் ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங்க்கு போகும்போது இந்த அப்ளிகேஷனை நம்மளை கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட்டும் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பின்னாடி இந்த அப்ளிகேஷனை வந்து கேட்பாங்க. ஸோ அப்ளிகேஷனோட டாப்பில் இது போல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் queries இருக்குது, யூனிவர்சிட்டி சைடில் கேட்கணும்னு queries இருந்துச்சுன்னா இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் queries வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ரிப்ளை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேமெண்ட் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மெயிலுக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துட்டாலோ இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங் கால் வந்தாலோ எல்லாமே வந்து மெயில் மூலமாக தான் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மெயிலை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ உங்களோட நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், EMIS நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th போர்டில் என்ன படிச்சிங்க, என்ன குரூப் எடுத்தீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த், என்ன ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட நேட்டிவிட்டி, மதர் டங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்கள் கொடுத்துருப்பீங்க. 12th சப்ஜெக்ட்டில் நீங்கள் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு உங்கள் அப்ளிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது தான். உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து வைக்கணும், யார் யார் எப்படி எப்படி வைக்கலாம்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் தான் சீட் வேணும் அது போல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அக்ரிக்கு இருக்கோ, அக்ரிகல்ச்சருக்கு இருக்க காலேஜஸ் எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியை வந்து வச்சுருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்க 2 கோர்ஸையுமே வந்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸில் டாப் அஃபிலியேட்டட் காலேஜஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் கிடச்சா பெஸ்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 150 பிலோ தான் கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் வந்து இவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கேன், எனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைக்கும், இல்லை எனக்கு வந்து கிடைக்காது, இது போல் உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன காலேஜ் ஃபஸ்ட்டாக வேணுமோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு வைங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை வைங்க. அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாமே 1 by 1 வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்க எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருங்க. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து கொடுங்க. இந்த ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு BSc அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BTech கோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஃபீஸ் வந்து அதிகம், எக்ஸ்ட்ரா 40,000 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து லாஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு காலேஜ் வந்து அலாட் ஆகிறது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கரெக்டாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டான காலேஜே அலாட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஆஃப்லைனில் கவுன்சிலிங் வைப்பாங்க. மற்றபடி ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு 1 by 1 கூப்பிடுவாங்க. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 2 to 3 days வரை நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த ப்ரிஃபரன்ஸை கூட மாற்றி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் எத்தனை டைம் வேணால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 3000 ரூபாய், மற்ற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் பே பண்ணால் தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ 3 நாள் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குதுன்னா அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் எப்படி வேணால் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் சீட் கிடைக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கோ, என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அலாட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. கவுன்சிலிங் அப்போ எனக்கு அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, இந்த ஆர்டரில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்குது. லாஸ்ட்டில் உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபில்டு அப்ளிகேஷன். இதை மறக்காமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் போகிறப்ப ஃபஸ்ட் இதை தான் உங்ககிட்ட கேட்பாங்க ஃப்ரெண்ட். ஃபர்தராக எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக 1 by 1 நான் வீடியோ போடுவேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை பர்சனலாக எனக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.